ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு ரேஷன் கடையில் எல்லாருக்குமே 3000 கிடச்சிருக்கும். என்னோடய ஹஸ்பண்டும் 3000 வாங்கிட்டு அப்படியே இந்த மாதத்துக்கு தேவையான கொஞ்சமாக மளிகை ஜாமான் காய்கறி எல்லாம் வாங்கியிருக்காங்க. நான் என்ன மாதிரி சிக்கனமாக காய்கறிலாம் வாங்குகிறேன், எப்படி ரேட்டு கம்மியாக வாங்குகிறேன் அப்படிங்கிற குட்டி குட்டி ஐடியாவை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு 10 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் காய்ச்சல், அதுக்கப்புறம் தொண்டை வலி இருக்குது. அதனால் குரல் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். நீங்கள் குரல் பார்க்காதீங்க, நான் பேசக்கூடிய கண்டென்ட் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. இப்போ நேரத்தை கடத்தாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சரியா? எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. நானும் அப்படி தான் ரேஷன்லேருந்து வாங்கின அரிசி, சீனி, கரும்பு, அதுக்கப்புறம் முக்கியமாக 3000 கிடச்ச உடனே என்னோடய ஹஸ்பண்ட் அதில் ஒரு 1000 எடுத்துகிட்டு கடைக்கு போனாங்க. 1000 மொத்தமாக காலி பண்ணிட்டு வந்தாங்களா இல்லை மீதி கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. சரியா? நான் வீட்டில் இருந்து எப்போவுமே கடைக்கு போகணும் அப்படின்னா, இப்போ நான் போகிறதா இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் போகிறதா இருந்தாலும் கையில் லிஸ்ட்டு எழுதி கொடுப்பேன். நான் போகிறதா இருந்தாலும் கையில் எழுதி கொண்டு போயிடுவேன். அங்கே போய் நின்றுக்கிட்டு இது வேணும் அது வேணும் இது வேண்டாமா அப்படின்னு குழம்ப மாட்டேன். நம்ம பேப்பரில் எழுதி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். நேரமும் நமக்கு மிச்சமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை. நான் ஒரு வாரத்துக்கு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தான், நாங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறதுனால ஒரு 7 முட்டை வாங்கிக்குவேன். இப்போ முட்டைக்கு ரேட்டு அதிகம் அப்படிங்கிறதுனால 7 முட்டை 50 ரூபா அந்த கணக்கில் வாங்கியிருக்கேன். அப்புறம் சோப்பு நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னா, துணி துவைக்கிற சோப்பு தான். நான் 2 பேருக்கு அளவில் சொல்கிறேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ரூபாய் வேஸ்ட் ஆகாது. துணிக்கு போடுவோம் பார்த்திங்களா, அந்த துணி துவைக்கிற சோப்பு 10 ரூபா அந்த பார்லாம் நான் வாங்க மாட்டேன். 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்கு நல்ல பெரிய கட்டியாக வாங்கிடுவேன். ஏன்னா அந்த சோப்பை நம்ம துணி துவைக்கும்போது நமக்கு நிறைய நுரை வராது, அழுக்கு உடனே போவோம், இந்த மாவு மாதிரி போகாது. ஆனால் 10 ரூபா சோப்பு எடுத்தோம்னா டக்குன்னு ஒரு மாதிரி குழு குழுன்னு கரைஞ்சி போயிடும். அடுத்த நேரம் யூஸ் பண்ண முடியாது. துவைக்க நுரை வருதோ இல்லையோ ஒரு மாதிரி மாவு மாதிரி வெள்ளையாக பவுடர் மாதிரி போகும். அதனால் 10 ரூபா சோப்பு யாருமே வாங்காதீங்க. நானும் வாங்க மாட்டேன். வாங்குகிற டைம்லேயே கூட 10 ரூபா ஆனாலும் பரவாயில்லன்னு 20 ரூபா சோப்பு தான் வாங்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்பளம், பொரிக்கிற குழல், இது எல்லாமே சும்மா டெய்லி பொரிக்க மாட்டேன். அது உடம்புக்கு நல்லது இல்லை. ஆனால் ஏதாச்சும் பருப்பு குழம்பு, ரசம் வச்சுருக்கோம், நமக்கு உடம்புக்கு முடியலைன்னா தொட்டுக்கிறதுக்கு கூட்டு வேணும்ல அப்படிங்கிறனால அப்பளம் வாங்குவேன். எப்படி வாங்குவேன்னா 10 ரூபா பாக்கெட் தான் வாங்குவேன். ஏன்னா அப்பளம் ரொம்ப உடம்புக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறனால வாங்குறதுல சின்ன சைஸ் பாக்கெட் தான் வாங்கியிருப்பேன். அதே மாதிரி அந்த கலர் குழல் அதுவுமே 10 ரூபா தான். அதுக்கப்புறம் கொண்டக்கடலையாக இருக்கட்டும், தட்டைப்பயிராக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம பேக்கெட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வாங்கக்கூடாது. இந்த மாதிரி லூஸில் நம்மளே எடுத்து நெருத்து கொடுங்க அப்படின்னு கேட்கணும். நம்ம நெருத்து வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு பேக்கெட்டில் இருக்கிறத விட ஒரு 20 ரூபாயாவது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எந்த கடலையோ எந்த பருப்பு எது வாங்கினாலும் பெரிய மொத்த விற்பனை கடைக்கு போய் நம்ம நெருத்து வாங்குற மாதிரி வாங்கினா கண்டிப்பாக நமக்கு மற்ற பொருளை விட ஒரு 30 ரூபா லாபம் இருக்கும். அந்த 30 ரூபாய்க்கு நமக்கு வேறு ஏதாச்சும் மசாலா வேணுன்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் சிக்கன் பொரிக்கிற மசாலா, இப்படி 1-2 ஐட்டம் தான் நான் கடையில் வாங்குவேன். வத்தல், மல்லித்தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, இது எல்லாமே நான் வீட்டிலையே அரைச்சிருவேன். யூடியூப்பில் ஏதாச்சும் ரெசிபி பார்த்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து வாங்குறதுனால எனக்கு மசாலாவுக்கு நான் தனியாக கடையில் பாக்கெட்டில் போய் வாங்க மாட்டேன். அப்படி வாங்குறது ஹைஜீனிக்காகவும் இருக்காது. அது அவங்க எப்போ பாக்கெட்டில் போட்டு எப்போ அடைச்சிருப்பாங்களோ, எக்ஸ்பைரி ஆகிருக்கா ஆகலையான்னு நமக்கு தெரியாது. முன்னாடி ஒரு டைம் கடையில் இப்படி தான் ஒரு பிராண்டு, நல்ல சூப்பரான ஒரு கம்பெனி பிராண்டில் தான் வத்தல் தூள் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு 3 நாள் கூட ஆகலை, அதில் வண்டு வர ஆரம்பிச்சிட்டு. அதுலேருந்தே இப்படி கடையில் நம்ம மிளகாத்தூள்லாம் வாங்கக்கூடாதுன்னு நான் வீட்டிலையே அரைச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் கழுவக்கூடிய இந்த ஸ்பாஞ்சு, ஸ்க்ரப்பர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இப்போ என் கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்பாஞ்சு, இது இது அவ்வளோ சேர்த்து தான் 20 ரூபா. ஆனால் ஒரு பீஸ் வாங்கினா கடையில் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மொத்த விற்பனை கடை, சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் நமக்கு ஒரு பெரிய லாபம் என்னென்னா இந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருப்பாங்க.
இப்போ இந்த க்ரீன் கலர் ஸ்பாஞ்சு வந்து ஒரு 10 இருக்கா, அப்போ ஒரு ஸ்பாஞ்சுக்கு ₹2 கணக்கில் தான் விழுது. எனக்கு இது வந்து ஓரளவு நான் தேய்ச்சி கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வாங்கும்போதே இப்படி 2 வாங்கிடுவேன். இந்த மாதிரி ₹10 ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து 2 வாங்கி வச்சுக்கிடும்போது நம்ம ஓயாமல்லாம் கடைக்கு அலைய வேண்டாம். இந்த பொருள் வந்து டக்குன்னு கெட்டு போகாது. அதுக்கப்புறம் துணி துவைக்கிற சர்ஃபு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ₹10 பாக்கெட்டில் இருக்கிறத நான் வாங்குவேன். பெரிய பாக்கெட்டில் ஒரு சில பேர் ஒரு பாக்கெட் வாங்கினா ₹100 அப்படின்னு 1 கிலோ 2 கிலோன்னு வாங்குவீங்க. அந்த மாதிரி வாங்குறதுல என்ன பிரச்சனைனா, நிறைய பிள்ளைங்க இருக்க வீட்டுக்கு அப்படி வாங்கலாம். ஆனால் இப்படி சிம்பிளான ஒரு தனி குடும்பமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ₹10 பாக்கெட்டில் வாங்கலாம். எதுக்காக 1 கிலோ வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துவைக்கிறதா இருந்தாலும் சரிதான், இல்லை கையில் துவைக்கிறதா இருந்தாலும் சரிதான், அளவு அதிகமாக அள்ளி போட்டுருவோம். நம்மக்கிட்ட தான் 1 கிலோ பவுடர் இருக்குது, 2 கிலோ பவுடர் இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்மளோட தாராளத்தை அப்போ தான் காட்டுவோம். அது வந்து நமக்கு எவ்வளோ அளவில் நம்ம பவுடர் போட்டு வேஸ்ட் ஆக்குறோம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய். இந்த தேங்காய் வந்து இப்போ ரேட்டு கூட, அதனால எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கிறதுனால நான் 2 தேங்காய் தான் வாங்கியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இந்த 2 தேங்காவை கொஞ்சம் கொஞ்சம் துருவி எடுத்து 1 வாரம் ஓட்டிடுவேன். நம்ம எத்தனை தேங்காய் வாங்கினாலும் எங்கள் வீட்டில் வந்து ஆட்கள் ரொம்ப இல்லை அப்படிங்கிறனால கெட்டு போயிடும், சரியா? அதனால தான் நான் வந்து வாங்கும்போது 2 தேங்காய் வாங்கியிருக்கேன். அப்புறம் பாத்திரம் தேய்க்கிற இந்த விம் ஜெல் பார்த்திங்களா, இது வந்து நான் முன்னாடி, அதாவது கல்யாணமான புதுசில் டப்பாலாம் வாங்கிட்டு இருந்தேன். ஒரு டப்பா வாங்கினோம் அப்படின்னா அது ₹60 இருந்து. ஆனால் அந்த டப்பாவில் வந்து நம்ம இந்த மாதிரி 2 பாக்கெட்டு வாங்கி ஊற்றி வைக்கும்போது நமக்கு நிறைஞ்சு வலியுது. அப்போ தான் நான் பண்ண மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சேன். ஒரு பாக்கெட்டு விம் ஜெல் வந்து ₹15 தான். நமக்கு 2 பாக்கெட் விம் ஜெல் வாங்கினோம் அப்படின்னா ₹30 முடிஞ்சிடும். ஆனால் நம்ம தெரியாதனமாக டப்பாயை வாங்கி டப்பாவுக்கு ₹60 கொடுக்குறோம். என்ன மாதிரி மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க. அப்புறம் நான் சின்ன வயசுலேருந்தே தலைக்கு யூஸ் பண்ணுற இந்த ஷாம்பு வந்து கிளினிக் ப்ளஸ் தான். எப்போவுமே தலையில் பொடுகு, பேனு, முடி உதிர்வுலாம் வராமல் இருக்குன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து எதை யூஸ் பண்ணமோ அந்த பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மற்றவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் அதை வாங்கி பண்ணக்கூடாது. மற்றவங்களோட ஸ்கின் வேறு டைப்பாக இருக்கும், நமக்கு ஒரு டைப்பாக இருக்கும். நமக்கு எது ஒத்து வருதோ அதை மட்டும் பண்ணணும். இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா இதே மொத்த விற்பனை கடையில் நான் வாங்கினேன்னா ₹10 வாங்கினோம்னா 12 பீஸ் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு இது லாபம். இதே சின்ன பெட்டி கடைகளில் நான் வாங்கினேன் அப்படின்னா ஒரு பாக்கெட்டுக்கு ₹1 வச்சு ₹10 10 பாக்கெட்டு தான் கொடுப்பாங்க. எனக்கு இதில் 2 பாக்கெட் லாபம் இருக்குதா. அதுக்கப்புறம் இந்த மாதத்துக்கு தேவையான பெரிய வெங்காயம், தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், இது எல்லாமே வீட்டில் ஏற்கனவே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் என்ன பொருளாக இருக்கோ அது மொத்தமாக தீர்றது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். முக்கால்வாசி தீரக்கூடிய நிலமையில் வரும்போது அடுத்து போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, நான் வீட்டில் வந்து ஒரு கிலோ தக்காளி வாங்கியிருக்கேன்னா அந்த தக்காளி ஒரு 3/4 கிலோ தீர்ற அளவுக்கு இருக்குது. 1/4 கிலோ தக்காளி வீட்டில் இருக்குன்னா மறுபடி போய் கடையில் 1/2 கிலோ தக்காளி வாங்குவேன். ஏன்னா வீட்டில் தான் 1/4 கிலோ தக்காளி இருக்கா, 2ஐயும் சேர்த்துருவேன். அப்படிங்கும்போது எனக்கு அதையும் இதையும் சேர்த்து வச்சு நான் ஓட்டும்போது வீடு நிறைய எப்போவுமே பொருள் இருந்த மாதிரியே இருக்கும். காய்கறி இருந்தாலும் அப்படி தான். காய்கறி வந்து நேற்றைக்கு நான் மார்க்கெட்டில் போய் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த ₹10 கூரில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. 3 வாழைக்காய் சேர்த்து ₹10. அப்புறம் சவு வந்து 2 சேர்த்து ₹25. பீன்ஸ் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட. அப்புறம் கேரட் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதில் 2-3 பீஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து தின்னாச்சு. இவ்வளோ கேரட்டு சேர்த்து தான் ₹20. அப்புறம் தக்காளி இவ்வளோ நாள் 1 கிலோ ₹75 இருந்து, ஆனால் நேற்றைக்கு ₹40 அப்படி தான் இருந்துச்சு. அதனால என்னோடய ஹஸ்பண்ட் 1 கிலோவே வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ₹70 ₹80 ரேட்டுக்கு இருந்துச்சுன்னா நான் 1/2 கிலோவை விட தாண்டவே மாட்டேன். எப்படியாவது 1/2 கிலோ தக்காளி வாங்கி 10 நாள் ஓட்டிடுவேன். 2 தக்காளி போடுற இடத்துல 1 தக்காளி போட்டு தான் சமைப்பேன். இதுதான் என் பழக்கமாக இருந்துச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தான் நேற்றைக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா வேறு எல்லா பொருளுமே வீட்டில் ஓரளவு இருக்குது. நீங்களும் இனிமேல் கடைக்கு போகும்போது வீட்டில் மொத்தமாக காலி பண்ணிவிட்டு கடைக்கு போகணுன்னு நினைக்காதீங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் ஃபுல்லாக தீர்ந்த பிறகு போனோன்னா நம்ம கையிலேருந்து நிறைய ரூபா போன மாதிரி இருக்கும். வீட்டில் ஓரளவு பொருள் இருக்கும்போதே ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம மனசும் திருப்தி ஆயிரும். வீட்டில் தான் கொஞ்சம் இருக்குது. அப்போ கடைக்கு போனால் நமக்கு ₹2000 செலவாகிற இடத்துல இன்றைக்கி ஒரு ₹1000 தான் செலவாகுது அப்படின்னா கண்டிப்பாக மனசு வந்து சந்தோஷப்படும். அப்புறம் பால் பாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா நான் பாக்கெட் பால் வாங்க மாட்டேன். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் மட்டும் வாங்குவேன். இன்னொன்று, எங்களுக்கு வந்து காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. அப்படி எனக்கு தேவைன்னா தெருவில் ஒரு பாட்டி வந்து மாட்டுப்பால் கொண்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ₹10 வாங்கிடுவேன்.
அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதுனால தான் இந்த மிக்சர் இந்த சீவெல்லாம் வாங்கியிருக்காங்க. நான் எப்போயாவது ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் திங்கணும்னு ஆசைப்பட்டோம்னா வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன். பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பானிபூரியாக இருக்கட்டும், இந்த பொரிக்கிற குழல் எதுவுமே நம்ம வந்து பேக்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது. அவங்கெல்லாம் பாக்கெட்டில் அடைச்சி விற்கும்போது உள்ளே வந்து அதோட அளவு கம்மியாக வைப்பாங்க. நம்ம லூஸில் அது ரா மெட்டீரியலாக வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அதில் கிலோ கணக்கில் நிறுத்து வாங்கணும். அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப லாபமாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பாட்டிலில் வந்து என்ன இருக்குன்னா, துணி துவைக்கிற லிக்யூடு, இந்த சர்ஃப் எக்ஸல், ரின்னு, இந்த லிக்யூட் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி இதுவும் ஒரு லிக்யூடு தான். இது எங்கள் ஊர் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போது எனக்கு வந்து இது வந்து ரொம்ப லாபமாக இருக்கும். ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டிலையே ஹோம்மேடாக செஞ்சு தான் கொண்டு வந்து விற்கிறாங்க. இவ்வளோ பொருளுக்கும் சேர்த்து நேற்றுக்கு எனக்கு 1000 ரூபாய்க்கு உள்ள ரொம்ப கம்மியான செலவில் தான் முடிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்ட்கிட்ட பில் வாங்கி பார்த்ததில் மொத்தத்தில் சேர்த்து தான் எனக்கு 850 ரூபா. அது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட பார்த்திங்களா, இல்லைன்னா இவ்வளோ பொருளும் சேர்த்து ஒரு 600 ரூபாய்க்கு உள்ளே முடிச்சிருக்கலாம். சரி இருக்கட்டும், விலை ஏறுறதுக்கு ஒரு காலம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இறங்குறதுக்கு ஒரு காலம் வரும், நல்லதே நினைப்போம். நீங்களும் கடைக்கு போகும்போது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டு போங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.